एटावद् मन्दिरम्। सोऽयमात्मा अध्यक्षरमोङ्कारः अधिमात्रं पादमात्राः मात्राश्च पादाः अकार उकारो मकार इति। எட்டாவது மந்திரத்தில் மீண்டும் ஆத்ம விசாரம் துவங்குகின்றது. இங்கு துவங்குகின்ற ஆத்ம விசாரம் ஓங்கார விசாரம் என்று அழைக்கப்படுகின்றது. முதல் மந்திரத்தில் ஓங்காரம் இவைகள் அனைத்தும் என்று சொல்லி ஓங்கார விசாரம் செய்யப்பட இருக்கின்றது என்று பிரதிஜ்ஞை செய்யப்பட்டது. இரண்டாவது மந்திரத்தில் இவைகள் அனைத்தும் ஆத்மா என்று சொல்லி ஆத்ம விசாரம் செய்யப்பட இருக்கின்றது என்ற பிரதிஜ்ஞா செய்யப்பட்டது. இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பிறகு மூன்றாவது மந்திரத்திலிருந்து ஆத்ம விசாரம் செய்யப்பட்டது. இப்பொழுது முதல் மந்திரத்தில் பிரதிஜ்ஞை செய்யப்பட்ட ஓங்கார விசாரம் ஆரம்பிக்கப்படுகிறது. சென்ற வகுப்பில் பார்த்தோம், ஓம் என்ற சொல் அனைத்தும் என்று ஈக்குவேஷன், அதாவது சமப்படுத்தப்படுகின்றது. ஓமித்யேததக்ஷரம் இதகும் சர்வம். ஓம் இஸ் ஈக்வல் டு சமம் இதம் சர்வம், இவைகள் அனைத்தும். இவைகள் அனைத்தும் என்ற சொல்லில் அனைத்தும் என்றால் என்ன? நாம் பார்க்கின்ற பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்திற்கு அதிஷ்டானமாக இருக்கின்ற பிரம்ம. இப்போ அனைத்தும் என்ற சொல்லில், சர்வம் என்ற சொல்லில் ஜெகத்தும் ஜெகத்திற்கு ஆதாரமான பிரம்மமும் அடங்குகின்றது. இங்கு உபனிஷத் என்ன செய்கின்றது? பிரம்மத்தை அடைவதற்காக ஓம் என்ற சொல்லை எடுத்துக்கொண்டு விசாரம் செய்கின்றது. நாம் பிரம்மத்தை அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? பிரம்மமோ நம் கண்முன் தெரியாமல் இருக்கின்றது. பிரம்மத்தை, பிரம்மத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்ட ஜெகத் மறைத்திருக்கின்றது. கயிற்றை பாம்பு மறைத்திருப்பது போல், ஆகவே பிரம்மத்தை அடைய ஏற்றி வைக்கப்பட்ட ஜெகத்தை நாம் விசாரம் செய்து அதன் மூலமாக பிரம்மத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய லட்சியம் பிரம்ம ஞானம். பிரம்மத்தை அடைய ஜெகத்தை விசாரம் செய்ய வேண்டும். ஆனால் சாஸ்திரம் இங்கு என்ன சொல்கின்றது? ஓங்காரத்தை விசாரம் செய்ய இருக்கின்றோம். அந்த நிலையில் நாம் முதலில் ஒரு விசாரம் செய்தோம், எப்படி ஓம் என்ற சொல்லும் ஜெகத்தும் சமமாகின்றது. ஜெகத்தை தான் விசாரம் செய்து நாம் பிரம்மத்தை அடைய வேண்டும். அத்தியாசம் செய்யப்பட்டதை விசாரம் செய்து அதிஷ்டானத்தை அடைய வேண்டும். அதை விட்டு ஓங்காரத்தை விசாரம் செய்ய வேண்டும் என்று எப்படி சாஸ்திரம் கூற முடியும் என்றால், ஓம் என்பது ஜெகத், அது எப்படி என்ற விசாரம் நம்மால் செய்யப்பட்டது. எப்படி என்றால், ஜெகத்தை பதப்பிரதானம் பதார்த்த பிரதானம் என்று பிரித்து, ஜெகத்தை நாமரூபம் என்றும் பிரித்து, நாம் நாமம் வேறு ரூபம் வேறு என்று பார்க்காமல் அனைத்து ரூபங்களையும் நாமத்துக்குள் ஒடுக்கி
நாம மாத்திரம் ஜெகத் என்று பார்க்கலாம். நாம மாத்திரம் என்றால் வெறும் பெயர்தான் ஜெகத் அல்லது காரியம். இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் மனதில் தோன்றலாம், அது எப்படி அனைத்து ஜெகத்தையும் வெறும் ஒரு சப்தம்னு சொல்வீர்கள் என்றால், காரிய காரணத்தினுடைய தத்துவம் இப்பொழுது கவனத்தில் இருக்க வேண்டும். 10 கிலோ களிமண்ணை எடுத்து 100 பானைகள் செய்தால் பிறகு அங்கு என்ன புதிதாக செய்யப்பட்டிருக்கின்றது? முன் களிமண் என்று ஒரு வார்த்தை தான் சொன்னோம், இப்பொழுது 100 விதமான நாமங்கள் அங்கு சேர்க்கப்பட்டிருக்கிறது. இப்போ காரியம் என்றால் அங்கு புதிதாக வந்தது நாமங்கள் அல்லது ரூபங்கள். நாமமோ ரூபமோ தான் சேர்த்து இருக்கின்றோம். இப்போ காரியம் என்றால் நாம ரூபம். காரியத்தினுடைய சொரூபம் நாம ரூபத்துடன் கூடியிருப்பது அல்லது நாமரூப பிரதானமான தத்துவம் அல்லது கருத்து. ஜெகத்தை காரியம் என்று சொல்லியிருக்கின்றோம். பிரம்ம காரணம், ஜெகத் காரியம். ஆகவே நாமரூபமான ஜெகத்தை இதுவரை என்ன செய்தோம்? நாமங்களையெல்லாம் பதங்களையெல்லாம் பதார்த்தத்திற்குள் ஒடுக்கி ஆத்ம விசாரம் செய்தோம். பதார்த்த பிரதான விசாரம் செய்து முடித்து இனி என்ன செய்கின்றோம்? பதார்த்தங்களையெல்லாம் பதத்துக்குள் ஒடுக்கி வெறும் நாம மாத்திரம் ஜெகத் என்று நாம் பார்த்து பிறகு என்ன செய்கின்றோம்? அனைத்து பதங்களுக்கும் உபாதான காரணமாக இருப்பது ஓம். இப்போ ஓம் என்ற சொல்லினுடைய மாற்றம்தான் அனைத்து பதங்களும். ஆகவே ஓம் என்பது ஜெகத் என்று நாம் பார்த்து முடித்தோம். இப்பொழுது ஓம் என்பதை ஒரு அக்ஷரமாக கொண்டால், சமஸ்கிருதத்தில் அக்ஷரம்ங்கிற சொல்லுக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று நக்ஷரதி, அழியாதது. க்ஷரம்னா அழிவது, அக்ஷரம்னா அழியாதது. இனி ஒரு பொருள் எழுத்து, லெட்டர். இப்போ அக்ஷரம்ங்கிற சொல்லுக்கு இனி ஒரு பொருள் எழுத்து. இப்போ ஆ, இ, உ இவைகளெல்லாம் அக்ஷரம், எழுத்து. இந்த இடத்துல அக்ஷரம்னு நம்ம சொல்லும்போது எழுத்தை சொல்கின்றோம். அழியாததுங்கிறது பிரம்மத்தை சொல்லும்போது சொல்லலாம். இப்பொழுது ஓம் என்ற சொல்லை ஒரு அக்ஷரமாக பாவித்தால், ஒரு அக்ஷரமாக நாம் கொண்டால், ஒரு அக்ஷரம் என்ற நோக்கில் பார்த்தால் அந்த ஓம் தான் இவைகள் அனைத்தும். இப்போ ஒரு அக்ஷரமாக இருக்கின்ற ஓம் இந்த உலகம் அனைத்துமாக இருக்கின்றது. பிறகு 2வது மந்திரத்தில் இனி ஒரு காரியமும் செய்யப்பட்டது. இவைகள் அனைத்தும் ஆத்மா என்றும் சொல்லப்பட்டது. அதுவும் ஞாபகத்தில் இருக்க வேண்டும். சர்வம் ஹி ஏதத் பிரம்ம அயமாத்மா பிரம்ம. இவைகள் அனைத்தும் பிரம்மன், பிரம்மன் ஆத்மா. இவைகள் அனைத்தும் பிரம்மன், பிரம்மன் ஆத்மா என்றால் இவைகள் அனைத்தும் ஆத்மா. இப்போ நம்ம ஆத்மா என்று சொல்லும் பொழுது அழியாத ஆத்ம தத்துவமும் அதன் மீது ஏற்றி வைக்கப்பட்ட அகில பிரபஞ்சமும். இப்போ சர்வம் என்று சொல்லும் பொழுது ஓம், ஒரு அக்ஷரமாக இருக்கின்ற ஓம் இவை அனைத்தும் என்று சொல்லும் பொழுது நாம் என்ன நோக்கில் பார்க்கின்றோம்? ஒரு எழுத்தாக இருக்கின்ற ஓம் இந்த அனைத்து பிரபஞ்சமாகவும் அதற்கு ஆதாரமாக இருக்கின்ற ஆத்மாவாகவும் இருக்கின்றது. அதுதான் முதல் பகுதியில் வருகின்றது. 8வது மந்திரத்தில் சக அயம் ஆத்மா அத்யக்ஷரம் ஓங்காரக. அத்யக்ஷரம்ங்கிறதுக்கு சென்ற வகுப்பிலேயே பொருள் பார்த்தோம். ஒரு எழுத்தாக இருக்கின்ற ஓங்காரக. ஓம்
என்ற சொல்லை ஒரு அக்ஷரம் என்ற நோக்கில் பார்த்தால் நாம் என்ன செய்கின்றோம்? அந்த நோக்கில் ஓம் என்ற சொல்லை பார்த்து, எழுத்தை பார்த்து, அயம் ஆத்மா, அது இந்த ஆத்மா என்று சமப்படுத்துகின்றோம். இப்போ அயம் ஆத்மா என்பது ஓங்காரத்தையும் ஆத்மாவையும் சமப்படுத்துதல். பிறகு அடுத்த சொல் அதிமாத்திரம். அதையே எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அதிமாத்திரம் ஓங்காரக, அதிமாத்திரமாக ஓங்காரத்தை பார்த்தால், இப்பொழுது நாம் ஓங்காரத்தை வேறு கோணத்தில் நான்காக பார்க்கலாம். எப்படி என்றால், ஆ உ இம் என்ற சொல்லினுடைய சேர்க்கைதான் ஓம் என்பது. ஆகவே ஓங்காரமானது அகாரம், உகாரம், மகாரம் என்றும், பிறகு இனி ஒரு தத்துவமும் சேர்த்து அமாத்ரா சொரூபம் என்றும் ஓங்காரத்தை நான்காக பிரிக்கின்றோம். பிரிக்கின்றோம்னா நான்காக நாம் பார்க்கின்றோம். எப்படி என்றால், ஒரு ரூபாய் இருக்கின்றது, அந்த ஒரு ரூபாயை ஒன்றாக பார்க்கலாம். ஒன்றாக பார்த்தால் என்ன சொல்லுவோம்? 1 ரூபி, ஒரு ரூபாய்ன்னு சொல்லுவோம். அதையே 4 25 பைசாக்கள் அப்படின்னு சொல்லலாம், 2 50 பைசாக்கள் என்று நம் சொல்லலாம். இப்போ 4 25 பைசான்னு சொன்னால், நம்ம அந்த 1 ரூபாய் நோட்டை எடுத்து பாதியை 4ஆக கிழித்து ஒரு பகுதி ஒரு 25 பைசா அப்படின்னு சொல்கிறதில்ல. அந்த 100 சேர்ந்து 1 ரூபாய் என்பதை நம்முடைய மனதில் கற்பனையாக கால் பகுதிகளாக அதை நாம் நோக்குகின்றோம், அவ்வளவுதான். அதன் அடிப்படையில் ஒரு அக்ஷரமான ஓங்காரத்தை நான்காக பார்த்தால் அது எப்படி இருக்கின்றது? ஓங்காரத்தை நான்காக பார்த்தால் எப்படி இருக்கும்? ஒரு ரூபாய் நோட்டை நான்காக பார்த்தால் எப்படி இருக்கும்? 4 25 பைசாவாக இருக்கும். ஓங்காரத்தை நான்காக பார்த்தால் அது எப்படி இருக்கும்? அகாரம், உகாரம், மகாரம், அமாத்ரா என்று இருக்கும். இந்த நான்காக ஓங்காரத்தை பார்த்தால் அகாரம், உகாரம், மகாரம், அமாத்ரா. அமாத்ராவை பற்றி விளக்கம் பிறகு வரும். அமாத்ராவாக இருக்கும். இனி நாம் ஏற்கனவே எப்படி ஓங்காரத்தை ஒரு சொரூபமாகவும் நான்காகவும் பார்த்தோமோ, 2 திருஷ்டி 2 நோக்கில் செய்தோமோ, இதே காரியத்தை நாம் ஏற்கனவே செய்திருக்கின்றோம். இதே உதாரணத்தையும் நாம் பார்த்திருக்கின்றோம். எந்த இடத்தில்? ஆத்மாவை பூர்ணமாக பார்த்தல் அல்லது அதையே 4 பாதமாக நாம் பார்த்திருக்கின்றோம். ஆத்மாவை பூர்ணமாக பார்த்தல், இந்த முழு பிரபஞ்சமும் ஆத்மாவும். பிறகு இந்த பிரபஞ்சம் ஸ்தூலம், சூக்ஷ்மம், காரணம்ங்கிற ரூபத்தில் இருக்கின்றது. அதனுடைய அடிப்படையில் நாம் ஆத்மாவை 4ஆக பிரித்தோம், 4 பாதமாக கற்பனை செய்து பார்த்தோம். அங்கு எப்படி ஆத்மாவை 4ஆக பார்த்தோம்? ஜாகரித ஸ்தானக, சொப்னஸ்தானக, சுஷுப்தி ஸ்தானக, துரியம் என்று ஆத்மாவை 4ஆக பார்த்தோம். இப்போ ஆத்மா என்பது பூர்ண தத்துவம். அது எப்படி இருக்கின்றது? அது நிர்குண சுரூபமாக இருந்து கொண்டு அகில பிரபஞ்சத்தை தன் மீது ஏற்றி வைத்து கொண்டிருக்கின்றது. பிரபஞ்சத்திற்கு ஏற்றி வைக்கப்பட்ட பிரபஞ்சத்திற்கு அதிஷ்டானமாக ஆத்மா இருக்கின்றது. அதை முழுமையாகவும் பார்க்கலாம், அல்லது 4ஆகவும் பார்க்கலாம். அல்லது முழு ஆத்மாவை ஆத்மா, அனாத்மா என்று 2ஆக பார்க்கலாம். ஆனால் 4 பாதங்களாக ஆத்மா பார்க்கப்பட்டு விசாரம் செய்தோம். இனி ஓங்காரத்தை
பூர்ணமாக பார்த்தால் பூர்ணமான ஆத்மா. ஓங்காரத்தை நான்காக பிரித்து பார்த்தால் இந்த ஆத்மாவை நான்காக பிரித்து பார்த்தோம் அல்லவா, அப்படிப்பட்ட ஆத்மாவோடு இந்த ஓங்காரம் ஐக்கியம் ஆகின்றது, சமப்படுத்துகின்றோம். 4 மாத்திரைகளாக இருக்கின்ற ஓங்காரமும் 4 பாதங்களாக இருக்கின்ற ஆத்மா, அதுதான் அதிமாத்திரம் ஓங்காரக. அதிமாத்திரம் ஓங்காரக அப்படின்னு சொல்லி மீண்டும் சோயமாத்மான்னு சேர்த்தி கொள்ளணும். இந்த ஆத்மா அத்தியக்ஷரம் ஓங்காரக, இந்த ஆத்மா அதிமாத்திரம் ஓங்காரக என்றால் 4 மாத்திரைகளாக இருக்கின்ற ஓங்காரமும் இந்த ஆத்மா. அப்போ ஆத்மா எப்படி இருக்கும்னா 4 பாதங்களாக இருக்கும். இனி அடுத்த கேள்வி, ஓங்காரத்தில் நாம் 4 பகுதிகள்னு சொன்னோம். அது என்ன? முதல் பகுதி என்ன? அகாரம். இரண்டாவது பகுதி என்ன? உகாரம். மூன்றாவது பகுதி மகாரம். நான்காவது பகுதி அமாத்ரா. ஆத்மாவுக்கு 4 பகுதி, 4 பாதங்கள்னு சொன்னோம், அல்லது 4 பகுதிகள், 4 பாதங்கள்னு சொன்னோம். ஜாகரித ஸ்தானக, சொப்பன ஸ்தானக, சுஷுப்தி ஸ்தானக, துரியம். இனி எதுவும் சமப்படுத்துகின்றோம். எதையாவது எதையாவது சமப்படுத்தலாமா என்றால் இங்கு உபனிஷத் என்ன சொல்ல விரும்புகின்றது? அப்படி அல்ல, முறையாக சமப்படுத்துகின்றோம் என்று சொல்ல விரும்புகிறது. இங்கிலீஷில் இதை ரெஸ்பெக்டிவ்லின்னு எழுதுவோம். ரெஸ்பெக்டிவ்லின்னா முறையாக. இப்போ முறையாக சமப்படுத்த விரும்புகிறது. எப்படி என்றால், ஓங்காரத்தினுடைய அகாரம் ஆத்மாவினுடைய விஸ்வக ஜாகரித ஸ்தானக, ஓங்காரத்தினுடைய உகாரம் சொப்பன ஸ்தானக, இரண்டாவது பாதம். ஓங்காரத்தினுடைய மகாரம் ஆத்மாவினுடைய மூன்றாவது பாதம். இனி ஓங்காரத்துக்கு இனி ஒரு சொரூபம் இருக்க போகின்றது. அது அமாத்ரா சொரூபம், அது ஆத்மாவினுடைய துரியம். இதை உபனிஷத் எப்படி நமக்கு போதிக்கிறது என்றால், பாதங்களே மாத்திரைகள், மாத்திரைகளே பாதங்கள் என்று திருப்பி சொல்வதன் மூலம் முறையாக சமப்படுத்த வேண்டும் என்று நமக்கு போதிக்கின்றது. இனி அடுத்த பகுதி, பாதாகா மாத்ராகா. அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா, பாதங்களே மாத்திரைகள். இனி அடுத்தது, மாத்ராகாச்ச பாதாகா, மாத்திரைகளே பாதங்கள் ஆகும். பாதங்களே மாத்திரைகள், மாத்திரைகளே பாதங்கள். இவ்விதம் பார்க்கப்படுகின்றது, கற்பனை செய்யப்படுகின்றது, ஏற்றி வைக்கப்படுகின்றது விசாரத்திற்காக. இனி என்ன சந்தேகம் நமக்கு வரலாம்? 3 மாத்திரைகள் என்ன என்ற சந்தேகம் வரும்பொழுது, அகாரக, உகாரக, மகாரக இதி. ஓங்காரத்தினுடைய 3 மாத்திரைகள் என்ன? அகாரம் என்பது முதல் மாத்திரை, உகாரம் என்பது இரண்டாவது மாத்திரை, மகாரக என்பது மூன்றாவது மாத்திரை. இதி. இங்கு அமாத்திரையை பற்றி சொல்லவில்லை, அது 12வது மந்திரத்தில் வர இருக்கின்றது. அமாத்திரையையும் துரியத்தையும் ஐக்கியப்படுத்த இருக்கின்றோம். அந்த விசாரம் 12வது மந்திரம், இந்த உபனிஷத்தினுடைய கடைசி மந்திரத்தில் பார்க்க இருக்கின்றோம். இப்போ இந்த மந்திரத்தினுடைய சாரம் என்ன? ஓம் என்ற சொல்லில் 4 பகுதிகள் இருக்கின்றது. பிறகு 4 பகுதிகளும் ஏற்கனவே நம்மால் விசாரம் செய்யப்பட்ட ஆத்மாவினுடைய 4 பாதங்கள் என்று ஐக்கியப்படுத்தப்பட்டது. இனி நாம் மேற்கொண்டு அடுத்த 9வது மந்திரத்திற்குள் செல்லலாம்.
ஜாகரிதஸ்தானோ வைஸ்வானரஹ அகார பிரதமா மாத்ரா ஆப்தேராதிமத்வாத்வா ஆப்னோதிக வை சர்வான் காமான் ஆதிஷ்ச பவதி ய ஏவம் வேத. இந்த மந்திரத்தினுடைய சாரம், முதல் மாத்திரையும் முதல் பாதமும் ஒன்றாக்கப்படுகின்றது. ஓங்காரத்தினுடைய முதல் மாத்திரை, ஆத்மாவினுடைய முதல் பாதம், இவைகள் இரண்டும் ஒன்று சமப்படுத்தப்படுகின்ற. எதற்கு என்று கேட்டால், இரண்டு காரியத்திற்காக, ரெண்டு பர்பஸ், இரண்டு பிரயோஜனத்திற்காக இவ்விதம் செய்யப்படுகின்ற. முதல் பிரயோஜனம் விசாரத்திற்காக. விசாரம் எதற்கு என்றால், ஓங்காரத்தினுடைய அமாத்திரையை அடைவதற்காக முதல் பிரயோஜனம். இவ்விதம் முதல் மாத்திரையையும் முதல் பாதத்தையும் சேர்த்து சொல்வதனுடைய, அல்லது இதற்கு மேல் நாம் செய்யப்படுகின்ற விசாரத்தினுடைய முதல் பிரயோஜனம், ஓங்காரத்தை இப்பொழுது விசாரம் செய்கின்றோம். அடுத்த கேள்வி வரலாம், சரி எதுக்கு விசாரம் என்றால், ஓங்காரத்திடம் இனி ஒரு சொரூபம் இருக்கின்றது. உபனிஷத்து வேண்டும்னே அந்த சொரூபத்தை மறைச்சி வச்சிருக்கு. ஓங்காரத்துக்கு 4 பாதம் அல்லவா, அதை சொல்லாமல் வச்சிருக்கு. 3 பாதத்தை தான் சொல்லியிருக்கு, அகாரம் உகாரம் மகாரம். 4வது பாதமான அமாத்திரை என்ற ஒரு தத்துவம் இருக்கின்றது, அதை அடைவதற்காக. சரி, அமாத்திரையை அடைஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம பார்க்க போகிறோம், அமாத்திரை தான் பிரம்ம, அமாத்ரா தான் அகம், அமாத்ரா தான் சுத்த ஆத்மான்னு பார்க்க போகிறோம். பிரம்ம பிராப்தி அல்லது அமாத்ரா தான் மோக்ஷம். இப்போ முதல் பிரயோஜனம் என்ன? பிரம்ம பிராப்திக்காக ஓங்கார விசாரம் செய்யப்படுகின்றது. அது எப்படி என்றால், ஓம்ங்கிற சொல்லில் ஆ என்ற சொல்ல நினைக்கும் பொழுதே ஜாகிரத் பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து சப்தங்களும் அதில் ஒடுங்குகின்றது. பிறகு ஊ என்று சொல்லும் பொழுதே சொப்ன பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து சப்தங்களும் அதில் ஒடுங்குகின்றது. ம என்று சொல்லும் பொழுதே அந்த சுஷுப்தியில் சப்தங்கள் இல்லை, சப்தத்தினுடைய பீஜம் இருக்கின்றது. ஆழ்ந்த உறக்கத்தில் சப்தம் கிடையாது, ஆனால் சப்தத்தினுடைய பீஜம் காரணம் இருக்கின்றது. இப்போ ஒரு குழந்தை பேசாமையே இருக்குன்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அது பீஜ ரூபமாக இருக்கிறது. வயது வர வர பேசும் திறனும் சொல்லும் அதனிடம் உருவாகும். அல்லது ஒருவர் தூங்கிட்டு இருக்கார், ரொம்ப அமைதியாக இருக்கார், அதை பார்த்தோன்னே என்ன அதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, மீண்டும் செயல்பட வருவதற்கு அவர் தயாராகி கொண்டு இருக்கின்றார், ஓய்வெடுக்கிறார். காலையிலிருந்து சாயந்தரத்து வரைக்கும் உழைத்தோம், பிறகு உறங்குவது எதற்குனா உறங்கிட்டே இருப்பதற்கல்ல, அடுத்த நாள் மீண்டும் ஃப்ரெஷ்ஷாக வேலை செய்வதற்காக. அப்படி சப்தம் தோன்றுவதற்கு பீஜமாக இருக்கின்ற அவஸ்தை 3வது அவஸ்தை. அதில் மா என்று சொல்லும்போது அவைகள் அனைத்தும் ஒடுங்குகின்றது. பிறகு அமாத்திரைன்னு சொல்லும்போது என்ன செய்ய போகிறோம்னு பிறகு விசாரம் செய்வோம். ஆகவே இப்பொழுது நாம் என்ன செய்கின்றோம், ஓங்காரத்தை சப்த ரூபமாக கொண்டு
விசாரம் செய்து அமாத்திரையை அடைதல்ங்கிற விசாரத்தை 12வது மந்திரத்தில் செய்வோம். அங்கதான் கடைசியா செய்ய போறோம். அகாரம் உகாரம் மகாரம்ங்கிறத என்ன விசாரம் பண்ணி அமாத்திரைக்கு வர்றோங்கிறது பிறகு பார்க்க போகின்றோம். அதாவது ஓங்கார விசாரத்தினுடைய முதல் ஆனால் முக்கியமான காரியத்தை நாம் கடைசியில் வைத்துக்கொள்ள இருக்கின்றோம். பிறகு இந்த 9, 10, 11 இந்த 3 மந்திரங்களில் என்ன வேறு காரியம், இரண்டாவது பிரயோஜனம் நடக்க இருக்கின்றது என்றால் தியானம் அல்லது உபாசனை வருகின்றது. இதற்கு முன்னாடி அந்த உபாசனையை நம்ம பார்க்கவில்லை. இதற்கு முன்னாடினா 3, 4, 5, 6 மந்திரங்களில் உபாசனைகள் கிடையாது. நம்ம சேர்த்திக்கணும், சமஷ்டி வெஷ்டி புரிஞ்சுக்க முடியலனா உபாசனை பண்ணணும்னு நம்ம பார்த்தோம். பிறகு 7வது மந்திரத்தில் துரிய தத்துவத்தை பார்த்தோம். 9, 10, 11 இந்த 3 மந்திரங்களில் முக்கியமாக ஒரு விதமான தியானம் வருகின்றது. அது என்ன தியானம், எதற்கு உபாசனை என்றால், விசாரம் செய்து அசப்த ரூபமான, அமாத்திரைன்னு சொன்னால் அசப்த ரூபம், அசப்தமான சாந்தமான, அசப்தம்ங்கிற சொல்லுக்கு பொருளையும் நம்ம பார்த்துருக்கோம். சாந்தம் சிவம் அத்வைதம் எங்கே வந்திருக்கு? நாந்த பிரக்ஞம் ந பகிஷ் பிரக்ஞம்ங்கிற மந்திரத்தில் சாந்தம்னு சொல்லி படிச்சிருக்கோம். அந்த சாந்த ஸ்வரூபமான ஆத்மாவை அடைவது அவ்வளவு சுலபம் அல்ல. சாந்தமான ஆத்மாவை அடைகிறதுக்கு முன்னாடி ரொம்ப சத்தம் போட்டிருக்கணும். ரொம்ப சப்தம் போட்டு தான் கடைசியில் என்ன அடைவோம்னா சப்தமில்லாத நிலையை அடைவோம். விசாரம்னு சொல்கிறது சுலபந்தான், புரிஞ்சுக்கிறது தானே அப்படின்னு சொல்கிறது சுலபம், ஆனால் புரிஞ்சுக்கிறது தான் கடினம். ஆகவே புரிந்து கொள்வது, ஆத்ம ஞானத்தை அடைதல், பிறகு பிரபஞ்சத்தை மித்தியான்னு நீக்கிற அறிவானது நமக்கு அவ்வளவு சுலபமாக வராது. ஜாகிரத் அவஸ்தையை மித்தியான்னு நீக்கணும், சொப்பன அவஸ்தையை மித்தியான்னு நீக்கணும். இந்த உலகத்திலிருந்து எத்தனையோ சப்தங்களை நம்ம காதில் கேட்குறோமே, அனைத்தும் பொய், வெறும் சப்தந்தான்னு நீக்கணும். நம்மளால் நீக்க முடியுதா? யாராவது நம்மையை பற்றி 2 வார்த்தை சொன்னால் அது எவ்வளோ பெருசாக நமக்கு தெரிகின்றது, என்னதான் கீதை உபனிஷத் படித்தாலும். ஆகவே இந்த உலகத்திலிருந்து வர்ற அத்தனை விவகாரத்தையும் இது ஒரு விளையாட்டு, இது ஒரு கற்பனை, இது அனைத்தும் பொய்தான் என்று நீக்கிற அளவுக்கு மனதுக்கு என்ன வர வேண்டும்? சக்தி வர வேண்டும். கொஞ்சம் பாவம் ஏதாவது இருந்தாலும் போகணும். அதனால இங்கே என்ன செய்யப்படுகின்றது? அகாரம் என்ற ஆ என்ற சொல்லை ஆலம்பனமாக கொண்டு வைஸ்வானரனை தியானிக்க வேண்டும். இப்போ ஒரு தேவதையை தியானிக்கணும்னு சொன்னால் அதற்கு முதல்ல என்ன சொல்லணும்? ஆலம்பனம் தேவை. ஆலம்பனம்ங்கிறதெல்லாம் உங்களுக்கு இப்போ தெரிஞ்ச வார்த்தையாக தான் இருக்கும். ஆலம்பனம்னா என்ன? சிவன் என்ற தத்துவத்தை தியானிக்க லிங்கம் ஆலம்பனம். ஆத்ம ஞானம் அல்லது பிரம்ம ஞானம் என்ற ஒரு தத்துவத்தை எடுத்து வழங்குகின்ற ஒரு சக்தி அல்லது ஒரு பகவானுடைய வெளிப்பாடு, அதற்கு ஆலம்பனமாக இருப்பவர் தட்சிணாமூர்த்தி. செல்வம் என்ற ஒரு சக்திக்கு ஆலம்பனமாக லக்ஷ்மி. இப்படியெல்லாம் நம்ம சாஸ்திரத்தில் படிச்சிருக்கோம். இப்போ ஆலம்பனம்னா நாம் வழிபடுகின்ற தேவதை சூக்ஷ்மமானவர், அவரை வழிபடுவதற்கான ஒரு இடம், ஒரு ஸ்தானம். அப்படி ஆ என்ற சொல், இந்த சப்தம் அகாரம் என்ற சப்தம் இப்பொழுது நமக்கு ஆலம்பனம் ஆகின்றது. யார் அந்த அகாரம்ங்கிற சப்தத்தில் யாரை நினைக்கணும்? வைஸ்வானரன் அல்லது விராட்டை தியானம் செய்ய வேண்டும். இப்போ விராட் தேவதையை நாம் ஆ என்ற சொல்லில் தியானிக்க வேண்டும். எப்படி தியானிக்கணும் என்றால், ஆ என்ற சொல்ல சொல்லும் பொழுது அனைத்து
அனைத்து ஸ்தூல பிரபஞ்சமும் ஒரு சரீரமாக பார்க்கணும். இப்போ நம்ம உடலை பார்க்குறோம். நம்ம தலை, கைகள், கால், வயிறு இப்படி விதவிதமான பேதங்கள் இருக்கின்றது. இப்போ தலையில் கொஞ்சம் அடிபட்டு புண்ணாயிடுது, காலில் அடிபட்டு புண்ணாகுது. காலில் தானே புண்ணாகுது, பிறகு பார்த்துக்குவோம். தலையில் புண்ணானா முதல்ல பார்த்துக்கணும்னு சொல்லுவோமோ? ஆனால் தலையும் நம்முடைய உடம்பு தான், காலும் நம்முடைய உடம்பு தான். அனைத்து உடம்பாக இருந்தாலும் ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு காரியத்தை செய்கின்றது. இதில் நமக்கு எல்லா அங்கத்திலும் பூர்ணமாக 4 அபிமானம் வியாபிச்சிருக்கு. சமத்துவ புத்தி நம்முடைய ஸ்தூல சரீரம் முழுவதும் வியாபிச்சிருக்கு. அப்படி இந்த ஸ்தூல பிரபஞ்சம் அனைத்தும் ஒரு சரீரம், விராட் சரீரம். அனைத்து ஸ்தூல சரீரங்களையும் ஒன்றாக நாம் பார்க்க வேண்டும். இப்படி பார்க்க முடியுமோ? எல்லா உடலும் ஒரே ஒரு. இப்போ இங்கே 9வது மந்திரத்தில் என்ன தியானம் வருகின்றது என்றால், அகாரத்தை ஆலம்பனமாக கொண்டு வைஸ்வானரன் அல்லது விராட் தேவதையை அதன் மீது ஏற்றி வைத்து இரண்டையும் அகாரத்தை ஆலம்பனமாக வைஸ்வானரனை தேவதையாக கொண்டு தியானிக்க வேண்டும். அதுதான் தியானம். இந்த தியானத்துக்கான பலனும் இங்கு சொல்லப்படுகின்றது. பிறகு சாஸ்திரத்தில் உபனிஷத்தில் ஒரு தேவதையை ஒரு ஆலம்பனத்தில் தியானிக்க வேண்டும்னு சொன்னால், அங்கே போய் நாம் என்ன காரணத்தினால் இந்த தேவதையை இந்த ஆலம்பனத்தில் தியானிக்கணும்னு கேள்வி கேட்கக்கூடாது. இப்போ சிவபெருமான லிங்கத்தில் தியானிக்கணும், விஷ்ணுவை சாலிகிராமம் அதுவும் ஒரு விதமான கல் அதில் தியானிக்கணும், இப்படி சொல்லி இருந்ததுன்னா நான் மாற்றி பண்ணுறேனே அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கு கேள்வி கேட்கக்கூடாது. அது ஏன் அப்படி சொல்லியிருக்குன்னா அது அப்படித்தான், அது கேள்விக்கு பதிலே கிடையாது. அதுக்கு லாஜிக், தர்க்க ரீதியான விசாரம் கிடையாது. இந்த ஆலம்பனத்தில் இந்த தேவதையை நீ நினை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிட்டா அதோட ஃபுல் ஸ்டாப். அந்த ஆலம்பனத்தில் தான் அந்த தேவதையை நினைக்கணும். இப்போ இங்கே அகாரத்தில் வைஸ்வானரனை நினைன்னு சொன்னால், இல்லை நான் இகாரத்தில் தான் நினைப்பேன் அப்படி சொல்லக்கூடாது. நீ இகாரத்தில் நினைச்சா என்ன, இல்லை ஓகாரத்தில் நினைப்பேன் ஐகாரத்தில் நினைப்பேன்னு சொன்னால் அந்த பேச்சுகளில் இடம் கிடையாது. இங்கே அகாரத்தில் நினைன்னு சொல்லியிருக்கு, அவ்வளவுதான். அகாரத்தில் வைஸ்வானரனை நினைக்கணும்னா அவ்வளவுதான், அதுக்கு மேலே பேச்சு கிடையாது. இருந்தாலும் உபனிஷத் என்ன செய்கின்றது, அகாரம் என்ற ஆலம்பனத்திற்கும் வைஸ்வானரனுக்கும் என்ன ஒற்றுமை என்று சொல்கின்றது உபனிஷத். அகாரம்ங்கிற சொல்லுக்கும் வைஸ்வானரன்கிற தேவதைக்கும் அந்த தத்துவத்திற்கும் ஒற்றுமை சொல்லப்படுகிறது. சிமிலாரிட்டி, சாமான்யம். ஒற்றுமைன்னு சொன்னால் சாமான்யம். அகாரத்துக்கு 2 குணம் இருக்கின்றது, வைஸ்வானரனுக்கும் அதே 2 குணங்கள் இருக்கின்றது. ஆகவே உபனிஷத் சொல்கின்றது, அதனால தான் அகாரத்தையும் வைஸ்வானரனையும் ஒன்றாக நாம் தியானிக்க சொல்கின்றோம். அகாரத்தை ஆலம்பனமாக வச்சு வைஸ்வானரனை தேவதையாக வைக்கிறதுக்கு காரணம், வைஸ்வானரனிடம் இருக்கின்ற 2 குணங்களும் அகாரத்தில் இருக்கின்ற 2 குணங்களும் சமமாக இருக்கின்றது. அப்போ நமக்கு சௌகரியமாக இருக்கும். இந்த 2 சமமான குணம் இங்கே இருக்குது, 2 சமமான குணம் அங்கே இருக்கின்றது என்ற கருத்தும் இந்த மந்திரத்தில் வருகிறது. அது மட்டுமல்ல, அடுத்தது என்ன செய்ய போகுது, சொப்பனஸ்தானம் ஹிரண்ய கர்ப்பனையும் உகாரத்தையும் ஐக்கியப்படுத்தி பிறகு அதற்கு ஒற்றுமைகளும் பேசப்படும். அது பிறகு
அப்போ இங்கே 9வது மந்திரத்தில் என்னென்ன கருத்துக்கள் வருகின்றது? 3 கருத்துக்கள். முதல் கருத்து அகாரத்தை ஆலம்பனமாக வைஸ்வானரனை தேவதையாக அறிமுகப்படுத்துதல். இரண்டாவது கருத்து அகாரத்திற்கும் வைஸ்வானரனுக்கும் உள்ள ஒற்றுமை. மூன்றாவது கருத்து உபாசனா பலம். முதல் கருத்து அகாரத்தையும் வைஸ்வானரனையும் ஒன்றாக்குதல், சமப்படுத்தி அகாரத்தை ஆலம்பனமாக வைஸ்வானரனை தேவதையாக சொல்லுதல். இரண்டாவது கருத்து அகாரத்துக்கும் வைஸ்வானரனுக்கும் அல்லது விராட்டுக்கும் உள்ள ஒற்றுமை. மூன்றாவது கருத்து உபாசனா பலம். இனி உபாசனா பலத்துக்கு வந்தோம்னு வச்சுக்குவோமே. இந்த உபாசனா பலம் 2 விதமான பலம். ஒரு பலம், நான் எல்லாத்தையும் சமமாக பார்க்குறேன், ஆனால் எனக்கு சில ஆசைகள் இருக்குது, அது நிறைவேறணும்னு சகாமமாக செய்தால் அதற்கு தகுந்த பலன் கிடைக்கும். நான் எல்லாத்தையும் சமமாக நடத்துகிறேன், அதனால் உனக்கு என்ன வேணும்னா நல்லா இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணணும், உலகத்தை அனுபவிக்கணும்னு ஒருத்தனுக்கு மனசில் தோணுச்சுன்னு வச்சுக்குவோமே, வைராகியம் இல்லைன்னு வச்சுக்குவோமே, அதற்கும் பலன் இருக்கின்றது. அல்லது நான் எல்லாத்தையும் சமமாக பார்க்குறேன், எனக்கு சித்த சுத்தி வேணும்னு சொன்னால் அடுத்த உபாசனைக்கு போகலாம். அதற்கு அடுத்த உபாசனைக்கு போய் கடைசியில் எதுக்கு போவோம்? அமாத்திரைக்கு போய் விசாரத்துக்கு அர்ஹதையை அடைவோம். விசாரத்திற்கு அர்ஹதைன்னு சொல்கிறத விட யார் வேணாலும் விசாரம் பண்ணலாம். விசாரம் செய்தால் அதை புரிந்து கொள்கின்ற அர்ஹதையை அடைவோம். விசாரத்துக்கு அர்ஹதைன்னு சொன்னால் நானும் தான் விசாரம் பண்ணுறேன்னு ஒருத்தரும் பண்ணிடலாம். விசாரம் பண்ணால் அது புரியணுமே, அதற்கான தகுதியை அடைவோம். அது நிஷ்காமமான உபாசனையினுடைய பலன். இப்போ இந்த உபாசனையை சகாமமாக செய்தால் அதற்கு பலன் இங்கு சொல்லப்படும். இதெல்லாம் உபனிஷத்தினுடைய ஸ்டைல்னு நம்ம படிச்சிருக்கோம். தைத்திரிய உபனிஷத்தில் ஒவ்வொரு உபாசனைக்கும் தனித்தனி பலன் சொல்லியிருக்கோம். அங்கே நம்ம என்ன படித்தோம்? இதையே நிஷ்காமமாக செய்தால் சித்த சுத்திங்கிறது சமமான காமன் பிரயோஜனம். ஆனால் சகாமமாக செய்தால் என்ன பலன்? இப்போ இங்கே என்ன செய்யப்படுகிறது? சகாமமாக செய்தால் என்ன பலன், அதுதான் பொதுவாக உபனிஷத்தில் சொல்லும். ஏன்னா அதுதான் ஒரு உபாசனைக்கு இனியொரு உபாசனைக்கும் வேறுபாடு. இந்த உபாசனை பண்ணால் இன்ன பலன், இந்த உபாசனை பண்ணால் இந்த பலன்னு சகாம உபாசனையினுடைய பலன் மாறுவதனால் அதை சொல்லிகிட்டே போகும். அது மட்டுமல்லாமல் பலனை சொல்வதிலிருந்தே இது ஒரு தனி உபாசனம் என்று நமக்கு சித்திக்கின்றது. தனியாக அதற்கு ஆலம்பனத்தை சொல்லி தேவதையை சொல்லி சமானத்தை சொல்லி பலனை சொன்னால் அது ஒரு உபாசனை ஆகின்றது. அவைகள்தான் இந்த மந்திரத்தினுடைய சாரம். இனி இப்பொழுது 9வது மந்திரத்திற்குள் செல்லலாம். ஜாகரிதஸ்தானக வைஸ்வானரக. வைஸ்வானரக இந்த சொல்லுக்கெல்லாம் அர்த்தத்தை நம்ம பார்த்திருக்கோம். யார்? ஜாகரித ஸ்தானக, ஜாகரித ஸ்தானத்தில் இருக்கின்றவர் வைஸ்வானரன். விராட் சமஷ்டி ஸ்தூல தேக அபிமானி தேவதா, அனைத்து ஸ்தூல தேகங்களையும் அபிமானம் செய்கின்ற தேவதை. இவரை யாரோட இப்பொழுது சமப்படுத்துகின்றோம்? அகாரக பிரதமா மாத்ரா. இந்த வைஸ்வானரகங்கிறதுக்கு அப்புறம் நம்ம ஈக்குவல்ட்டுன்னு போட்டுக்கணும். அந்த வைஸ்வானரகன் யாருன்னா அகாரக பிரதமா மாத்ரா. பிரதமான முதல் மாத்திரை அகாரம். இந்த வைஸ்வானரன்தான் அகாரம். அதுதான் இதனுடைய கருத்து. ஜாகரித ஸ்தானத்தில் இருக்கின்ற வைஸ்வானரன் முதல் மாத்திரையான அகாரமாக இருக்கின்றார். சிவபெருமான்
சிவலிங்கமாக இருக்கின்றார். விஷ்ணு சாலிக்கிராமமாக இருக்கின்றார். அது சொல்வது போல வைஸ்வானரன் அகாரமாக இருக்கின்றார். அதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? அகாரங்கிறது ஆலம்பனமாக இருக்கின்றது. அகாரத்தை ஆலம்பனமாக கொண்டு வைஸ்வானரனை தியானிக்க வேண்டும். இப்போ வைஸ்வானரன் ஜாகிரத அவஸ்தையில் இருப்பவன், ஜாகிரத அவஸ்தையை அனுபவித்து கொண்டிருக்கின்ற சமஷ்டி ஆத்மா, சமஷ்டி சைத்தன்யம். அகாரக பிரதமா மாத்ரா, அதோட ஃபஸ்ட் முதல் கருத்து முடிவடைகிறது. நம்ம 3 கருத்துன்னு பார்த்தோம், அதனுடைய முதல் கருத்து முடிவடைகிறது. இங்கே ஆலம்பனம்ங்கிற சொல்லோ அல்லது அகாரம்ங்கிற சொல்லில் வைஸ்வானரனை தியானிக்கணுங்கிற சொல்லோ இவைகளெல்லாம் கிடையாது. இவைகளெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை, விளக்க ஆசிரியர்கள் நமக்கு புரிய வைக்கிறார்கள். இங்கே என்ன செய்திருக்கின்றது? சிவபெருமான் சிவலிங்கமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்வது போல வைஸ்வானரன் ஜாகிரத் ஸ்தானத்தில் இருப்பவர் முதல் மாத்திரையாக அகாரமாக இருக்கின்றார். இனி அடுத்தது, அகாரத்திற்கும் வைஸ்வானரனுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன? அகாரத்துக்கு 2 குணம் இருக்கு, வைஸ்வானரனுக்கு 2 குணம் இருக்கு. இந்த 2ம் சமமாக இருக்கு. அகாரத்துக்கு என்ன 2 குணமோ அதே 2 குணம் வைஸ்வானரனுக்கு இருக்கு. அது என்னவாம்? அது சொல்லப்படுகின்றது. இந்த ஒற்றுமை இருக்கின்ற காரணத்தினால்தான் அகாரத்தையும் வைஸ்வானரனையும் ஒன்றாக நாம் சொன்னோம் அப்படின்னு உபனிஷத் நமக்கு சொல்லுது. உண்மையிலேயே இது உபனிஷத் நமக்கு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஒற்றுமை இருக்கோ இல்லையோ, அகாரத்தில் வைஸ்வானரனை நினைனா நம்ம நினைக்கணும். ஆனாலும் உபனிஷத் ஒற்றுமையை சொல்கின்றது. என்ன ஒற்றுமை? 2 ஒற்றுமை. முதல் ஒற்றுமை ஆப்தேகே. பிரதமா மாத்ராங்கிறத தொடர்ந்து வருது. ஆப்தேகே, அது முதல் ஒற்றுமை. இரண்டாவது ஆதிமத்வாத்வா. ஆதிமத், இந்த வா அப்படிங்கிறது அல்லது இரண்டாவதுங்கிறத குறிக்கின்றது. ஆதிமத், ஆதிமத்வாத். ஆதிமத், ஆதிமத்வாத். இதை எப்படி சேர்த்தி கொள்ள வேண்டும்? ஆப்தேகே என்பது இந்த சொல்லினுடைய பொருள். ஆப்தி என்றால் வியாப்தி, வியாபித்து இருத்தல் அர்த்தம். ஆப்திகிங்கிற சொல்லுக்கு பொருள் வியாப்திகி. வியாப்தினா வியாபித்திருத்தல். ஆப்தேகே என்றால் வியாபித்து இருக்கின்ற காரணத்தினால் என்று பொருள். ஆப்திகி என்றால் வியாபித்து இருக்கின்ற காரணத்தினால். 5வது விபக்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதிமத் என்றால் முதலில் இருப்பது, ஃபஸ்ட்னு அர்த்தம். அது 2வது காரணம். ஆதிமத்வாத் என்றால் முதலில் இருக்கின்ற காரணத்தினால். அது ஏன் காரணத்தினால் நீங்க சொல்கின்றோம்னா, இந்த காரணத்தினால் அகாரத்தையும் வைஸ்வானரனையும் சமப்படுத்துகின்றோம் அர்த்தம். இப்போ ஆப்தேகே இதி ஹேதோஹோ, ஆப்திகி அல்லது வியாபித்தல் என்ற காரணத்தினாலும் முதலில் இருத்தல் என்ற காரணத்தினாலும், இந்த 2 காரணத்தினால் நாம் என்ன செய்கின்றோம்? அகாரத்தையும் வைஸ்வானரனையும் ஒன்றாக்குகின்றோம். அதாவது அகாரத்துக்கு வியாபித்தல் என்ற குணமும் முதலில் இருத்தல் என்ற குணமும் இருக்கின்றது. அதே போல வைஸ்வானரனுக்கு வியாபித்தல் என்ற குணமும் முதலில் இருத்தல், ஆதிமத்னா ஃபஸ்ட், முதல்ல நிற்கிறது, முதலில் இருத்தல் என்ற குணமும் இருக்கின்றது. அகாரத்துக்கு 2 குணம். என்ன குணம்னா, அது வியாபிச்சிருக்கான். வியாபிக்கின்ற குணம் அகாரத்திற்கு இருக்கு. பிறகு அகாரம் முதலில் இருக்கின்றது. முதலில் இருக்கின்றதுனா எழுத்துக்கள்ல முதல் எழுத்து எதை நம்ம சொல்லுவோம்? அகாரத்தை தான் சொல்லுவோம். அது முதலில் இருக்கின்றது. பிறகு வைஸ்வானரனுக்கு என்ன குணம் இருக்கின்றது?
அதுவும் முதலில் இருக்கின்றது, அதுவும் வியாபிக்கின்றது. அப்போ ஆப்தேகே வியாப்தேகேன்னு பொருள். ஆப்தேகே என்றால் வியாபித்து இருக்கின்ற காரணத்தினால், ஆதிமத்வாத்வா முதலில் இருக்கின்றது என்ற காரணத்தினால், அதோட ஃபுல் ஸ்டாப். ஆப்னோதிங்கிறது பிரயோஜனம், அதிலிருந்து எதோட கனெக்ட் பண்ணணும்? இந்த இரண்டு காரணத்தினால் அகாரமும் ஜாகரித ஸ்தானமான வைஸ்வானரனும் சமமாக கருதப்படுகிறது. இனி அடுத்த விசாரம் என்ன? அகாரம் எப்படி வியாபிக்கின்றது என்றால், அதுவும் ஒரு வேத வாக்கு இருக்கின்றது. அகாரோவை சர்வா வாக் என்பது வேத வாக்கியம். அகாரோவை சர்வா வாக். ஏற்கனவே இதுவும் நாம் பார்த்த கருத்துதான். அகாரம் வியாபிக்கின்றது என்பதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? களிமண்ணானது அனைத்து பானைகளையும் வியாபிக்கின்றது. காரணம் என்ன? களிமண் உபாதான காரணமாக இருப்பதனால். எது வியாபிக்கும் என்றால், எது உபாதான காரணமோ அதுதான் அனைத்து காரியங்களையும் வியாபிக்கும். களிமண்ணிலிருந்து பானையை செய்பவன் அவங்கிட்ட வியாபிக்கிற குணம் இருக்குமோ? பானையில எல்லாம் அவன் வியாபிச்சிருப்பானோ? இருக்க மாட்டான். பிறகு எது வியாபிச்சிருக்குன்னா உபாதான காரணம்தான் வியாபிச்சிருக்கு. அப்படி ஏற்கனவே இந்த கருத்தை நம்ம பார்த்துருக்கோம். ஒரு சப்தம் உருவாகணும்னு சொன்னால் அது எப்படி முதல்ல சப்தம் போடுவோம்? ஆ என்ற சப்தம்தான். பிறகு இந்த ஆங்கிற சப்தத்தில் விதவிதமான எஃபர்ட், விதவிதமான முயற்சியை கொடுக்குறோம். ஒரு சப்தத்தை தான் விதவிதமான முயற்சியில் ஈ ஊ இதெல்லாம் மாற்றுறோம். எப்போன்னா ஆங்கிற சொல்ல வச்சு தான். அதனால் அனைத்து சொல்லுக்கும் உபாதான காரணமாக இருப்பது அகாரம். நம்ம அனைத்து சொற்களுக்கும் எது உபாதான காரணம்னா ஆதான். ஆ அப்படிங்கிற சொல்லிலிருந்து தான் விதவிதமான நாமரூபங்களான, அங்கேயும் நாமரூபங்கள் என்ன, விதவிதமான சப்தங்கள் தோன்றின. அப்போ அகாரம் என்ன செய்யுதுன்னா ஆப்தேகே. இப்போ ஆப்திகிங்கிற குணம் யாரிடம் இருக்கின்றது? ஆப்தின்னு சொன்னாலும் வியாப்தினாலும் ஒன்று தான். ஆப்தி என்றால் வியாபித்து இருத்தல். அகாரமானது அனைத்து சப்தங்களையும் வியாபித்து இருக்கின்றது. இது அகாரத்தினுடைய சொரூபம். இனி ஆதிமத் என்றால் அக்ஷரம்னு சொன்ன உடனே, எழுத்துக்கள்னு சொன்ன உடனே எந்த எழுத்து முதல்ல நிற்குது என்றால் ஆ. நம்ம குழந்தையிலேயே எந்த எழுத்தை எழுதி பழகுவோம்? ஈயில் எழுதி ஆரம்பிப்போமா என்ன? முதல்ல ஆள தான் ஆரம்பிப்போம். ஆகவே அக்ஷரத்தினுடைய ஆரம்பத்தில், ஆதி என்றால் பிகினிங், ஆரம்பத்தில் இருப்பது அதுவும் அகாரம். இப்போ அகாரத்துக்கு ரெண்டு குணம்: வியாபித்திருத்தல், முதலில் இருத்தல். பர்வேஷன் ஃபர்ஸ்ட். பர்வேஷன்னா வியாபித்திருத்தல், முதலில் இருத்தல். ஆதிமத்னா முதலில் இருத்தல். அக்ஷரம் எழுத்துக்கள்ங்கிற கூட்டத்தில் முதல்ல நிற்கிறவர் யாருன்னு சொன்னால் அகாரம். இனி வைஸ்வானரனுக்கு வருவோம். அவர் வியாபிக்கின்றார். எப்படி வியாபிக்கின்றார்? நமக்கு 3 சரீரம் இருக்குது. ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். இந்த ஈஸ்வரன் வெறும் காரண நிலையில் இருக்கார். பிரபஞ்சத்தையே படைக்கல அப்படின்னா காரண நிலையில் இருப்பார். சூக்ஷ்ம நிலைக்கு வர்றார், ஸ்தூல நிலைக்கு வர்றார். அதுதான் மேக்சிமம். அதுக்கு மேலே ஸ்தூலம் அப்படின்னு எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸ்தூலத்துக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அப்போ ஈஸ்வரன் தன்னை அதிகமாக வெளிப்படுத்தி தன்னை வியாபித்தது எவ்வளவு தூரம்னா, அவர் விராட்டாக இருக்கும் பொழுது. இப்போ ஈஸ்வரன் ஹிரண்ய கர்ப்பனாக இருக்கும்போது இனியும் அவர் தன்னை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு, தன்னை வியாபிக்கிறதுக்கு ஸ்தூலம் பாக்கி இருக்கு. ஆனால் அவர் ஸ்தூலமாக வெளிவந்த உடனே அதற்கு மேலே அவர் வியாபிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அனைத்தையும் அவர் வியாபித்து விட்டார்.
இந்த இடத்துல ஈஸ்வரனுடைய தத்துவம் எல்லாம் கவனமாக இருந்தால் தான் புரியும். இப்போ ஈஸ்வரன்கிறது ஒரு தத்துவம், அவரே காரண நிலையில் அந்தர்யாமியாக, அவரே ஹிரண்ய கர்ப்பனாக, அவரே விராட்டாக இருக்கார். ஈஸ்வரன் எங்கேயோ இருக்கார், விராட் எங்கேயோ இருக்கார்னு அர்த்தம் அல்ல. ஈஸ்வரனே விராட்டாக தன்னை வெளிப்படுத்துகின்றார். அப்பொழுது ஈஸ்வரன் தன்னை முழுமையை எப்போ வெளிப்படுத்தியிருக்கார், அனைத்து எப்போ வியாபிச்சிருக்கார்னா ஸ்தூல பிரபஞ்சத்தளவு தன்னை வெளிப்படுத்தும் போது அதிகமாக வியாபிச்சிருக்கார். அப்போ விராட்டு ரூபமான ஈஸ்வரனுக்கு என்ன குணம் இருக்கின்றது? வியாப்திகி, வியாபித்தல். எப்படி அகாரம் அனைத்து எழுத்தையும் வியாபிக்கின்றதோ அப்படி விராட் அனைத்தையும் முழுமையாக மேக்சிமம் வியாபிச்சிட்டார். இனி இது ஒரு குணம். அகாரத்துக்கு இருக்கிற வியாப்திங்கிறதும் ஆப்திங்கிறதும், பிறகு விராட்டுக்கு இருக்கின்ற ஆப்தியும் ஒன்றாக இருக்கின்றது. இனி அடுத்ததாக முதலில் இருத்தல். முதலில் இருத்தல்னு சொன்னால் நம்ம இரண்டு விதமான கிரமம் சாஸ்திரத்தில் பேசுவோம். ஒரு கிரமம் உற்பத்தி கிரமம், இந்த உலகம் எப்படி உற்பத்தி ஆகின்றதுன்னு ஒரு கிரமம். அதில் பஞ்சபூதத்தில் உற்பத்தியினுடைய கிரமம் பேசும்போது எது முதல்ல வரும்? ஆகாசக. உற்பத்தியை பற்றி பேசும்போது முதல்ல இருக்கிற பூதம் ஆகாசம், கடைசியில் இருக்கிற பூதம் என்ன? பிருத்திவி, இந்த பூமி. பிறகு என்ன செய்வோம்? இந்த உற்பத்தியை பேசுனது எதற்காகன்னா இந்த ஜெகத் இருக்குன்னு நிலைநாட்டுவதற்காக அல்ல, கடைசியில் ஜெகத் இல்லைன்னு சொல்வதற்காக. அதை எப்படி செய்வோம்? உற்பத்தியை பற்றி பேசுறதுக்கு இனி ஒரு சொல் அத்தியாரோபக. அத்தியாரோபம் எதற்கு பண்ணுவோம்? அபவாதத்திற்காக செய்வோம். இந்த அபவாதத்தில் எங்கிருந்து ஆரம்பிப்போம்? எது கடைசியாக சொல்லியிருக்கிறோமோ அதிலிருந்து அபவாதத்தை ஆரம்பிப்போம். இப்போ பூமியில் ஆரம்பித்து ஜலத்தில் விட்டு, ஜலத்தை நெருப்பில் ஒடுக்கி, நெருப்பை வாயில் ஒடுக்கி அப்படி செய்வோம். இதற்கு பெயர் லயக்கிரமம் அப்படின்னு சொல்லப்படும், அல்லது அபவாத கிரமம். அத்தியாரோப கிரமம் ஒன்றா இருக்கும். அபவாதம் அல்லது லயக்கிரமம்னு சொன்னால் எது கடைசி வரைக்கும் வந்ததோ அதை முதல்ல எடுத்துக்குவோம். அதிலிருந்து அதற்கு முன்னாடி, அதற்கு முன்னாடின்னு நாம் லயம் செய்து கொண்டே அல்லது நிஷேதம் செய்து கொண்டே அல்லது அபவாதம் செய்து கொண்டே போவோம். அப்படி இந்த துரியத்தை அடைகிறதுக்கு முதலில் எதை எடுத்து லயம் செய்வோம்? விராட் அல்லது ஸ்தூலம் அல்லது வைஸ்வானரனைத்தான் நாம் முதலில் எடுத்துக்கொண்டு என்ன செய்வோம்? ஹிரண்ய கர்ப்பனுக்குள்ள ஒடுக்கி, ஹிரண்ய கர்ப்பனை எடுத்து பிராக்ஞன் அந்தர்யாமிக்குள்ள ஒடுக்கி, அவரை எடுத்து எதில் ஒடுக்குவோம்? துரியத்தில் ஒடுக்கி துரியத்தில் நாம் நிற்போம். அப்படி லயக்கிரமத்தில் முதலில் இருப்பவர் யார்? வைஸ்வானரக அல்லது விராட். அப்போ விராட்டுக்கும் ஆதிமத் அப்படிங்கிற குணம் இருக்கின்றது. முதலில் இருத்தல்ங்கிற குணம் விராட்டுக்கு இருக்கு, முதலில் இருத்தல்ங்கிற குணம் அகாரத்துக்கு இருக்கு, வியாபித்திருத்தல்ங்கிற குணம் அகாரத்துக்கு இருக்கு, பிறகு வியாபிக்கின்ற குணம் வைஸ்வானரனுக்கு இருக்கு. அதனால என்னன்னா உபனிஷத் சொல்லுது, அகாரத்தை நீ ஆலம்பனமாக வைத்து என்ன செய்ய வேண்டும்? வைஸ்வானரனை தியானிக்க வேண்டும். அப்படி தியானித்தால் என்ன பலன்? அடுத்தது பலன் ஆப்னோதிகவை சர்வான் காமான். இவன் அடைவான். ஆப்னோதின அடைகின்றான். சர்வான் காமான் அனைத்து ஆசைப்படுகின்ற பொருளை அடைகின்றான். சர்வான் காமான் என்றால் அனைத்து பொருள்கள், அனைத்து ஆசைகளையும் இவன் அடைகின்றான். மனசில் என்ன ஆசை வந்தாலும் இவனுக்கு நிறைவேறிடுமா. இந்த உபாசனையினுடைய பலன். அதனால் நமக்கு ஏதாவது ரொம்ப ஆசை இருந்தால் என்ன பண்ணணும்னா
பேசாமல் இந்த ஒரு உபாசனை பண்ணிட்டு இருந்தோம்னா எல்லா ஆசையும் பூர்த்தியாகி விடும். சர்வான் காமான், இது ஒரு பலம். இனி ஒரு பலன் என்னன்னா ஆதிஹீச்ச பவதி. இப்போ ஆப்னோதினா அடைகின்றான், ஹ வை அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயத்தை சொல்லுது. கண்டிப்பாக ஆப்னோதி, சர்வான் அனைத்து, காமான் அனைத்து ஆசைகளையும் அடைகின்றான். இங்கே சப்ஜெக்ட் யாருன்னு சொல்லல, உபாசகன். இது யார்? உபாசகன். இப்படி தியானம் செய்பவன் அனைத்து ஆசைகளையும் அடைகின்றான். இது ஒரு பலன். இரண்டாவது பலன் ஆதிஹீச்ச பவதி. ஆதிஹின்னு சொன்னால் எல்லா விஷயத்திலும் இவன் முதன்மையாக இருப்பான். எல்லா பேரண்ட்ஸுக்கு என்ன ஆசை? நம்ம பையன்தான் கிளாஸில் ஃபஸ்ட்டு வரணும்னு ஆசை. அப்படி ஆதிஹி பவதினா இவன் எல்லா துறையிலும் எதுலெல்லாம் இவன் கால் வைக்கிறானோ அதில் முதன்மை பெற்று இருப்பான். அது இருக்கணும். என்ன செய்கிறோமோ அதில் மேக்ஸிமம் பெஸ்ட்டாக இருக்கணும். ஒரு சாதுவாக இருந்தால் சாதுவில் முதன்மையாக இருக்கணும். உன்னை துறக்கிறோம்னா அதில் முதன்மையாக இருக்கணும். இல்லை நான் துறக்கலை உலகத்தில் வாழ்கிறேன்னா அதில் நல்ல முதன்மையாக இருக்கணும். எதை செய்கிறோமோ அதில் நம்ம பெஸ்ட்டாக இருக்கணும். இவன் அப்படி பெஸ்ட்டாக இருப்பானோ, என்ன ப்ராஜெக்ட் செய்கிறானோ அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதில் முதன்மையுடன் விளங்குவான். யார்? யக ஏவம் வேத. யாரொருவன், ஏவம் யகன எந்த ஒருவன், ஏவம் என்றால் இங்கு சொன்னபடி, வேத இங்கு வேத என்றால் உபாசனை செய்கின்றானோ. வேதன உபாஸ்தே, யார் இங்கு சொன்னபடி உபாசனை செய்கின்றானோ அவன் இந்த பலனை அடைவான். இந்த பலன் நல்லா இருக்கேன்னு தோணும். இதைய துறந்தாதான் வைராக்கியம். பெரிய விஷயம் அல்லவா? எல்லாத்துலேயும் நான் முதன்மை வரணுங்கிற ஆசை எனக்கு இல்லை, அதே சமயத்தில் எனக்கு எந்த ஆசையும் அடைய வேண்டான்னு வைராக்கியம் வந்துட்டா பிறகு அவன் அடுத்த உபாசனைக்கு தகுதி, அடுத்த விசாரத்திற்கு தகுதியை அடைவான். அது நிஷ்காம உபாசனா பலம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.